அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவையில் இருந்து கேரளாவிற்கு சட்டவிரோதமாக சுமார் 56,50,000 ரூபாய் ஹவாலா பணம் கடத்திய நபர் சிக்கியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுமேஷ். சமீபமாக சில வருடங்களாக கோவை மாவட்டம் சட்டவிரோத செயல்களுக்கும் சட்டவிரோத பணம் கடத்தல் மற்றும் தங்கம் கடத்தலுக்கான தலைநகரமாக தற்பொழுது மாறி வருகிறது. இது தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கி கேலி கூத்தாக்கி கொண்டு வருகிறது என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் யாருக்கும் இருந்துவிட முடியாது. அந்த அளவுக்கு கோவை மாவட்டம் அமைதி பூங்காவாக இருந்த கோவை மாவட்டம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடால் பல்வேறு சட்டவிரோத செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் கோவையிலிருந்து இன்று காலை 11 மணிக்கு கோவை கேரளா எல்லையான வேலந்தாவளம் சோதனை சாவடியில் காக்கச்சாவடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமலை மற்றும் சங்கீதா மற்றும் தனிப்பிரிவு காவலர் சிவராம் ஆகியோர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டு வந்திருந்த பொழுது இன்று காலை 11 மணிக்கு கோவையிலிருந்து கேரளா நோக்கி KL 50 C5342 என்ற ஹோண்டா பேஷன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த நபர் போலீசார் வேலந்தாவளம் சோதனை சாவடியில் சோதனை மேற்கொண்டு வருவதை பார்த்ததும் தனது இருசக்கர வாகனத்தை திருப்பிக் கொண்டு தப்பித்து செல்ல முயற்சி சென்றுள்ளார். இதை பார்த்த போலீசாருக்கு சந்தேகம் நிலவே போலீசார் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து துரத்தி சென்றதில் அவரும் போலீசாருக்கு கையில் சிக்காமல் அவரும் வேகமாக இருசக்கர வாகனத்தை செலுத்தியதால் போலீசார் பின்தொடர்ந்து விரட்டி சென்றுள்ளனர். இதன் ஒரு பகுதியில் இவர் சென்று கொண்டிருந்த போலீசார் அப்பாச்சி கவுண்டன் பகுதியில் வைத்து போலீசார் அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவரை மடக்கி பிடித்து அந்த வாகனத்தை சோதனை செய்ததில் வாகன இருக்கையின் அடியிலும் பெட்ரோல் இருக்கக்கூடிய டேங்க் இருக்கக்கூடிய அறையில் ரகசியமாக ஒரு அறையும் அமைத்து சுமார் 56,50,000 ரூபாய் கட்டுக்கட்டாக மறைக்கப்பட்டு ஹவாலா பணம் கடத்துவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதை அடுத்து அந்த அவரையும் கடத்தி விசாரணையில் பணத்தை கடத்தி வந்தது கேரளா மாநிலம் பெருந்தல்மன்னா மலப்புரத்தை சேர்ந்த சதீக் என்பவர் கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டிருந்த போலீசார் பணம் மற்றும் இருசக்கர வாகனம் மற்றும் பணத்தை கடத்தி வந்த சதீக் ஆகியோரை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். தற்பொழுது தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. மேலும் கோவை மாவட்டம் தற்பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்கேடால் சட்டவிரோத செயல்களின் தலைநகரமாக மாறி வருவதாக பலரும் வேதனை தெரிவித்து வருகின்றனர். சுமேஷ், விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.